அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எம்எஸ்சி கவுன்சிலிங் இல்லையா, இன்னைக்கு 15வது நாள் உங்களுடைய ட்ரைனிங் ப்ராசஸை நம்ம தொடர்றோம். அல்லாவுடைய மிகப்பெரிய அருள்னால முபீனா அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டர் இஸ்லாமிக் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. சிஸ்டர் இப்போ நீங்க கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. எனக்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு முதல் நன்றி. அடுத்ததாக இந்த வாய்ப்பளித்த ஹெவன்சி கவுன்சிலிங்க்கு என்னுடைய மனப்பூர்வமான ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கத்தீரா. எனக்கு கொடுக்கப்பட்ட இது என்னன்னா டாபிக் இஸ்லாமிக் ஸ்ட்ராட்டஜி. இஸ்லாமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்லாம்னா என்ன? அந்த 5 கடமைகள் தான் இஸ்லாம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இதுதான். இந்த கலிமாவை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா அதனுடைய பொருள் என்ன? வார்த்தை. கலிமாண்டாலே அரபியை பொறுத்த வரைக்கும் வார்த்தை. அததான் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்றோம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்றதுல என்ன அடங்கிடுச்சுன்னா அல்லாஹ் வணக்கத்துக்குரியவனை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா என்ன சொல்றேன்னா கலிமா அவங்க சொல்றாங்க நீங்க பேசுனா நல்ல வார்த்தை பேசுங்க, இல்லைன்னா வாய் மூடி இருங்க. ஆனா நம்ம இன்றைய காலத்துல நம்ம பேசுனா அதிகமாக பார்த்தோம்னா மொபைல் எடுத்துக்கிட்டாலும் சரிதான், வீடுகள்ல இருந்தாலும் சரிதான், அதிகமான வார்த்தைகளை நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுறோமான்னு பார்த்தா பேசதான் செய்கிறோம். ஆனாலும் நல்ல வார்த்தைகள் இல்லைன்றதான் பொருள். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா நல்ல வார்த்தை இல்லைன்னா அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல போய் அன்றைய காலத்துல நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். இன்றைய காலத்துல நம்ம கையிலே மொபைல் வந்துருச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது சரியோ தப்போ எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா நம்ம வாட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எப்படின்னா பேசுறதுக்கு எதையுமே உலகத்திலே யார் ரொம்ப பாவம் அதிகமான பாவம் செஞ்சவங்கன்னா குழப்பவாதி. எதுவுமே தெரியாது, அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன், அது நம்ம ஆராய்ஞ்சோமா படிச்சோமா ரிசர்ச் பண்ணோமா எதுவுமே கிடையாது. நம்ம மட்டுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறமா இன்னொன்னு என்னன்னா கலிமால மற்றவங்கள பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இஸ்லாம்ல என்ன சொல்லப்பட்டது? யாரையும் பத்தி எதுவும் சொல்லாதீங்க. ஆனா இன்றைய காலத்துல பொருள்ன்றது போன் வழியிலே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா இன்னும் சொல்ல பார்த்தோம்னா யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஆமா அவ அப்படி இருக்கலாம். ஆனா குரான்ல சூரத்துல் குஜராத்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன பகலன்னி இஸ்மு நீங்க யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனீபு கத்தீரம் மினல் வன்ன இன்ன பகலன்னி இஸ்மு. ஈமான் கொண்டவர்களே, நீங்க பெரிய பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்க. யாரையாவது நீங்க தப்பா எண்ணாதீங்க. யாரையுமே நீங்க தப்பா எண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருமே தப்பாதான் நினைக்கிறோம். அவங்க மேல தப்பு இருக்கோ இல்லையோ நம்ம அறியவே மாட்டோம், கொஞ்சம் கூட அறிய மாட்டோம். ஆனா நம்ம என்ன சொல்லிடுறோம், ஆமா நான் பார்த்தேன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றோம். இதுவும் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல இல்லை. இதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேணும். அதுக்கடுத்து நம்ம தொழுகை நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா தொழுகன்றதே எல்லாரும் இன்றைய காலத்துல மாற்றப்பட்டுருச்சு ஒரு யோகா அப்படின்னு. தொழுகைன்னா அதுக்கு பொருள் என்ன? சாந்தி, சமாதானம், அமைதி. அந்த மாதிரி நம்ம மன நிம்மதிக்காக நம்ம தொழுகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தொழுகையில அது இல்லவே இல்லை. அதுக்குதான் அல்லாஹ் தஆலா சொன்னா தொழுதாங்கன்னா எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அந்த மன நிம்மதி கிடைக்கும். நம்ம இடத்துல இன்க்ளூடிங் என்னையும் பொறுத்துதான் சொல்றேன். தொழும் போதுதான் நம்மளுடைய யோசனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்குது. சைத்தான் எதையாவது நம்ம மனசுல போட்டுக்கிட்டே இருக்கான். அது என்ன, இது என்ன, இதை யோசி, அது என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறோம். அதுக்கு இன்றைய காலத்துல அது யோகான்று மாற்று மத சமுதாயத்தர் மன ஓர்மையோட அவங்க பண்றாங்க. இதை நம்ம என்ன செய்யணும்னா மன ஓர்மையோட எப்படி பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு சகோதரி பேசிருந்தாங்கன்னா புது வசனங்களை நம்ம மெமரி பண்றதுனால புது சூறாக்களை ஒரு வசனம் கூட மெமரி பண்ணி நம்ம மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணாலும் தெரியுமா ஓதலாம். ஓதும் போது நம்மளுடைய அந்த தொழுகையில கவனமா இருக்கும். புதுசா இது மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலே நம்ம தொழுவோம் பாருங்க. அப்போ தொழுகையில நமக்கு கான்பிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மட்டும் இன்னும் சில என்னன்னா நம்ம மட்டும் தொழுகிறோம், குழந்தைங்களை தொழுகிறோம். ஆமா அவன் சொன்னா கேட்க மாட்டான். அவங்களுக்கு சொல்லுங்க, நான் தொழுகிறேன்ப்பா, நீ தொழுகுப்பா
நம்ம அடிச்சு சொன்னோம்னா அந்த குழந்தை கேட்காது. அடிக்காம நம்ம சொல்லும் போது அந்த குழந்தை அழகா கேட்கும். நான் தொழுகிறேன் பாத்தியா, நீனும் தொழுப்பா, நல்லதுப்பா அப்படின்னு. நம்ம என்ன சொல்லணும்னா, இஸ்லாமியத்தை எப்படின்னா திணிக்க ஆரம்பிச்சிடும். நீ தொழு 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 அப்படி இல்லை, தொழுதா உனக்கு நல்லது, தொழுகலைன்னா உனக்கு நல்லது இல்லை, இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கலா தொழ ஆரம்பிச்சிடாங்க. அதுக்கப்புறம் நோன்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நோன்புக்கு பல பல அர்த்தங்கள் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க, ஃபாஸ்டிங், அதனால வந்து நமக்கு உடல் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க கேன்சர் வராது, அதனால நம்ம வந்து கொழுப்பை எல்லாம் சாப்பிடுதுன்னு. அதெல்லாம் உண்மைதான். அவங்களுடைய கருத்து எல்லாமே அவங்களுக்கு நல்லதான், இல்லைன்னு சொல்லு. ஆனா நம்ம நோன்பை எப்படி பிடிக்கிறோம் தெரியுமா? நம்மளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றோம், அதுதான் நோன்பு. முன்னாடி உணவு இருந்தாலும் சாப்பிட மாட்டோம், முன்னாடி தண்ணி இருந்தாலும் சாப்பிட மாட்டோம், கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டோம். யாராவது நம்ம இடத்துல வந்து குறை சொன்னாங்களா, வேணாம்ப்பா நான் நோன்பு வச்சிருக்கேன், அவங்கள பத்தி பேசாத, நானே நோன்பு வச்சு நன்மை செய்றேன், அதை பேசி நான் என் பாவத்தை எடுப்பானே அப்படின்னு நம்ம தவிர்த்து கொள்றோம். அந்த டயத்துல மட்டும்தான் நம்ம தவிர்த்து கொள்கிறோமே தவிர மித்த டயத்துல நம்ம தவிர்த்து கொள்ள மாட்டேன்றோம். அந்த டயத்துல மட்டும் நம்ம மனசுல ஓர்மை வந்தது. ஏன்னா அல்லாஹ் நமக்கு அந்த டயத்துல அருள் புரியுறான். அது ஏன் அல்லாஹ் கொடுக்குறான்? ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் 3 நாள், அடுத்து 7 நாள், அடுத்து 21 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டானா அது அவனுக்கு பழக்கமாகவே ஆயிரும், அவனோட ஹாபிட்டாவே ஆயிரும். நமக்கு 1 மாசம் அல்லாஹ் கொடுக்குறான், ஆனா நம்மள்ட்ட அந்த ஹாபிட் வரவே மாட்டேங்குது. எப்படிதான் இருந்தா அந்த 1 மாசம் வரைக்கும் நம்மளோட ஹாபிட் ரொம்ப நல்லா இருக்கு. யாரையும் திட்டுறது இல்லை, யார் இடத்துலயும் நோன்பு பண்றது இல்லை, ரொம்ப அழகான முறையில நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த நோன்பு வந்து அல்லாஹ் வைக்க சொன்னதுக்கு பதிலாக நம்ம நோன்பு வச்சுட்டு எப்படி இருக்கணும்னா ஃபாஸ்டிங் அப்படின்னு தானே சொல்றோம். ஃபாஸ்டிங், அந்த ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தோம்னா, அதிகமான மக்கள் இப்போ அதை தான் செய்யறோம். உணவு வந்து அல்லாஹ் ரசூல் எப்படி சொல்லியிருக்காங்க, பாதி வயிறு சாப்பிடுங்க, பாதி வயிறு தண்ணி குடிங்க, பாதி வயிறு வந்து வெறும் வயிற்றுவா விட்டுருங்கன்றாங்க. அப்பாடி நீ ஃபுல்லா நோன்பு வச்சிருக்கேன் நம்ம அப்படின்ட்டு நோன்பு திறந்த உடனே எதெல்லாம் சாப்பிடணுமோ எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் சாப்பிடுறோம். நோன்பு வச்சோடனே கொஞ்சம் தண்ணி குடிங்க, ஜூஸ் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா ஏதாவது தண்ணியான ஆகாரம் சாப்பிடலாம், நோன்பு கஞ்சி அது. ஆனா இன்றைய காலத்துல தமிழ்நாட்டுல அப்படிதான் இருக்குது. ஆனா இன்னும் சில தமிழ்நாடுகள்ல அந்த டயத்துல புலாவ், பிரியாணி, ஹெவியான எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்கிறது, அது எல்லாம் எதுக்கு? உங்களுடைய உடம்புல இருக்க அந்த கெட்ட கொலஸ்ட்ரால எல்லாம் எடுக்கிறதுக்காக வேண்டி ட்ரை பண்ணலாம். நீங்க அந்த டயத்துல காலையில இருந்து 13 மணி நேரம் 14 மணி நேரம் நம்ம ரொம்ப பசியா இருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த டயத்துல செரிமானமே ஆகாத கூடிய டயத்துல நம்ம சாப்பிடுறோம். அது எப்போ 10 மணிக்கு தொழுதுட்டு வந்து இப்போ நோன்பு இன்னைக்கு ஒரு குடி பிடிச்சிட வேண்டியதான், தொழுதுட்டு வந்தா தரவே தொழுதுட்டு வந்தாச்சுன்னு, அதுவும் தவறுதான். நான் அல்லாஹ் சொல்றேன், நீங்க உடம்ப நீங்களே பாத்துக்கோங்க, உங்களுடைய கையை கொண்டு உங்களை நீங்க என்ன செஞ்சுக்கிறாதீங்க, மாய்த்து கொள்ளாதீங்க. நம்மளே நம்ம கையை கொண்டு மாய்ச்சி கொள்றோம். உணவு பழக்க வழக்கம் இப்ப ரொம்ப நாசமாக தான் இருக்குது. என்ன எடுத்தாலும் நம்மளே வீட்டுல வந்து நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, நம்மளே பீஸா பர்கர் செஞ்சு கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய உணவு பழக்கங்கள்ல, நம்மளோட உணவு பழக்கத்தை போய் எடுத்து பாருங்க. 800 வகையான உணவு நம்ம சாப்பிட்டுருக்கோம் தமிழர்கள். ஆனா இன்றைய அந்த 800 வகையான உணவுல நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் தான். அந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டாலும் உணவே மருந்து, மருந்தே உணவாக நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா மருந்தாதான் அதிகமா சாப்பிடுறோம். 5 வயது குழந்தைக்கு சுகர், பிபி, இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் தேவையில்லாம என் குழந்தை அது சாப்பிட மாட்டான், அவனுக்கு நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், ஏன் சாப்பிட மாட்டான், அவனை சாப்பிட வைங்க, இது நல்லது இல்லப்பா உடம்புக்கு, இது கெட்டது, இது நம்ம சாப்பிடு, இது சாப்பிட்டேன்னா நல்லது, இல்லைன்னா உனக்கு தான் நோய் வரும், அன்பா புரிய வைங்க. அது மாதிரி நம்ம செய்யும்போது அந்த குழந்தையும் சாப்பிட ஆரம்பிக்கும். நம்மளே என் குழந்தை சாப்பிட மாட்டான், நம்ம தான் சொல்றோம் நெகட்டிவ் வேர்டு. பாசிட்டிவ் வேர்டு குழந்தைங்க சொல்லுவோம், ஏன் இது சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடுறேன் பாரு எவ்வளவு டேஸ்டியா இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் செஞ்சு காமிச்சோம்னா அந்த குழந்தையும் சாப்பிடும். இந்த உணவுலையும் நம்மள்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சகோதரி பேசுறாங்க பாத்தீங்களா, 1992, இது உடனே நம்மளால சரிப்படுத்த முடியாது. 1992 ஒரு ஆராய்ச்சியாளர் அவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க, 2025ல என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமியர்கள் தான் ஹெட்டா இருப்பாங்க, அவங்களை எப்படி கெடுக்கணும்னு அவங்க எப்படி போட்டாங்களோ அது எப்படி எத்தனை வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா செயல்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம இப்ப இருந்து ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய பேர குழந்தைங்க அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருப்பாங்க. இல்லைன்னா வரக்கூடிய காலத்துல ஒரு பேச்சாளர்கிட்ட கேட்டேன், கண்ணு முன்னாடி ரொம்ப குழந்தைங்க செத்து போறது கேன்சர் வந்துன்னு,
என்ன சொன்னாரு, 45 வயசுக்குள்ள தகப்பன் தாய் முன்னாடி இந்த ஜெனரேஷன் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இப்ப நடந்து கொண்டும் வேற இருக்குது. அந்த உணவு பழக்கங்கள் நோன்பு மூலமா நம்ம சரி பண்ணணும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நோம்பினுடைய மகத்துவத்தை சொல்லணும். நோம்பு திறந்துட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம், மித்த நாள்ல சாப்பிடலாம். இப்ப நோம்பு நம்ம வச்சிருக்கோம், நமக்கு நல்லதுக்காண்டி வச்சிருக்கோம், அதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம என்ன செய்யறோம்னா, குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்றதுனால அடிச்சிடுறோம், கோவப்படுறோம், எல்லாமே பண்ணிடுறோம். அடிச்சு கிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தப்புன்னு போய் சிலர் இப்பவும் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு குழந்தைகிட்ட போய் மன்னிப்பு கேட்காதீங்க, ஒரு சாரிடா, அது இல்ல. குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லுங்க, நீ ஒன்ன எனக்கு பிடிக்கும்பா, ஆனா நீ செஞ்ச பத்தியா அந்த செயல் பிடிக்கல, அதனாலதான் உன்னை அடிச்சேன். நீ செஞ்சேன்னா நான் சொல்றேன், நீ கேட்கல. ஒன்ன எனக்கு பிடிக்கும், நீ செஞ்ச செயல் பிடிக்கல, அதனாலதான் உன்னை அடிக்கிறேன், அதனாலதான் உன்னை திட்டுறேன், அதனாலதான் எனக்கு கோபம் வருதுன்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை யோசிக்கும். நம்ம காலத்துல நம்ம அந்த அளவுக்கு யோசிச்சது இல்லை. இன்றைய காலத்து குழந்தைங்க ரொம்ப குயிக்கா யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்து ஜக்காத். ஜக்காத் அப்படின்னு பாத்துட்டோம்னா, நம்ம நினைக்கிறோம் நம்மள்ட்ட நகை இருந்தாதான் ஜக்காத் கொடுக்கணும், நம்மள்ட்ட நிறைய பணம் இருக்கணும், நம்மள்ட்ட நிறைய வீடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அன்றைய சகாபாக்கள் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா, போய் உழைச்சிட்டு வந்து அவங்களுடைய கைகள்லாம் காய்ச்சிருக்கும், அதோட பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து நபிசுல்லா அவங்கள்ட்ட கொடுத்து இது எனக்கு சதக்கா பண்ணுங்க. ஏன்னா பணக்காரவங்களும் அவ்வளவு அதிகமா சதக்கா பண்ணிட்டு இருக்காங்க, எங்களால பண்ண முடியலன்னு கொண்டு உழைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறோம். நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்குதா, ஒரு 2 ரூபா 50 பைசா ஒரு ஏழை கொடுங்க, இல்லைன்னா ஒரு உண்டியல்ல போட்டு வைங்க, போட்டு வச்சு அதை எடுத்து உங்களுக்கு யாருக்கு விருப்பமாகுதோ அவங்களுக்கு கொடுங்க. அது மூலமா உங்க கணவருக்கும் நன்மை கிடைக்குது, உங்களுக்கும் நன்மை கிடைக்குது. அதுக்கப்புறம் ஜக்காத்துன்றது பணம் மட்டும் கிடையாது, உங்கள்ட்ட எது இருக்கோ அதை கத்து கொடுங்க. இப்போ ஒரு சிலருக்கு இந்த ஹேவன்சி கவுன்சிலிங் போறாங்க பாருங்க, ஒரு குரூப்ல எப்படி யார் யாருக்கு என்னென்ன தெரியுது இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சதை கத்துக் கொடுங்க. ரசூல் அதை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. பத்ரப்பூர்ல எத்தனை கைதிகளை வந்து பிடிச்சாங்க, அத்தனை கைதிகளும் ரசூலா சொல்றாங்க, உங்களை நான் விடுதலை செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும்னா கல்வி கற்றுக் கொடுங்க, நான் உங்களை விடுதலை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க கல்வி கற்றுக் கொடுத்துட்டு அவங்க அடிமைகளை விடுதலை செய்யறாங்க. இப்ப நம்மள்ட்ட கல்வி இருந்தா கல்வியை கற்றுக் கொடுக்கணும். நமக்கு என்ன தெரியுதோ அதுவும் ஒரு உங்களுக்கு என்னதான் ஜக்காத்தாவோ சதக்காவோ ஏதாவது அம்மா எழுதிக்கிட்டே தான் இருப்பான். நமக்கு எது தெரியுதோ மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மூலம் இதுல நம்ம நிறைய பலன் அடையணும். ஒண்ணு சதக்குக்குள் ஜாரியாவாக மாறுது. நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் இவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நம்ம சொல்லி கொடுத்தது யாரோ ஒருத்தவங்களாவது செய்வாங்கல்ல, அந்த ஒருத்தவங்க செய்யறத வச்சு எத்தனையோ பேருக்கு போலாம். ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தவங்க தானே வந்தாங்க, அவங்கள மூலமா எவ்வளவு முஸ்லிம்கள் அவங்களுக்காண்டி நம்ம செலவாத்து சொல்றோம், அவங்களுக்காண்டி துவா செய்யறோம், அவங்களுடைய வழிபடையில நடக்கிறோம் நம்ம. அந்த மாதிரிதான் ஜக்காத்துன்னு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு இருக்காதுங்க. ஜக்காத் அப்படின்றது வந்து பணம் மட்டுமே கிடையாது. ஜக்காத் நம்மள்ட்ட என்னது அதிகமா இருக்கோ அதை நம்ம மத்தவங்களுக்கு கொடுப்போம். அது மூலமா நமக்கு நன்மையும் கிடைக்குது, நம்மளுடைய மனசுல வந்து மன நிறைவு பெறுது. நான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, அது ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா. அந்த சந்தோஷம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி அந்த கற்றுக்கொண்டவங்களும் இவங்க மூலமா இவ்வளவு விஷயம் நான் கற்றுட்டேன், அவங்களுடைய மனசால அந்த துவா செய்யறாங்க பாத்தீங்களா. அதுதான் இறைவனிடத்துல மிக பெரிய துவாவாக ஏற்றுக்கொள்ளப்படுது. எல்லார்ட்டும் எனக்கு துவா செய் நம்ம சொல்றோம், எல்லாருக்கும் துவா செய்யறோம். இந்த துவா இல்லைன்னா அவங்க மனதுல வரும் பாத்தீங்களா, அந்த துவா நம்ம இவங்கள்ட்ட கற்றுக்கொண்டோம் அப்படின்ற அந்த துவா அவங்களுக்கு அதிகமா நன்மை கிடைக்கும். அதுக்கப்புறமா ஹஜ் அப்படின்னா இந்த 4 விஷயத்திலயும் நம்ம சரியா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹஜ்ஜை நம்ம பண்ண போனோம். அந்த 4 விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், முக்மின் ஒரு 9 வசனத்துல அப்படியே அழகா சொல்லிடுறாங்க. முக்மின்கள் வந்து வெற்றி பெற்றாங்க. அல்லதீன வலா ஸலாத்திஹிம் ஷாவும், அல்லதீன வலா ஸலாத்திஹிம் ஹாசிவும், அவர்கள் தொழுகையில உள்ளச்சத்தோட இருப்பாங்க. அப்புறமா வல்லதீனவும் அனில் லகவும் முகரிலும், எல்லாம் சொல்றான் பாருங்க. இந்த வசனத்தை நல்லா நம்ம கவனமா கேளுங்க. அனில் லகவின் முகரிலும், அவங்க முஸ்லிம்கள் முக்மின்கள் வெற்றி பெற்றுட்டாங்க, அவங்க தொழுகையை உள்ளச்சத்தோடு தொழுவாங்க, வீணான பேச்சுக்களை விட்டு இருப்பார்கள். அல்லாஹ் நமக்கு ஒரு இது கொடுக்கலாம், சர்டிபிகேட் கொடுக்குறான் அந்த சூரத்துல் முக்மின். ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா, நம்மளே பரிசோதிக்க பண்ணணும். எப்படி நம்மளை பரிசோதிக்க பண்ணணும், நம்ம இன்னைக்கு யார் யார் என்னென்ன பேசணும், யார் என்னென்ன அடிச்சோம். இப்ப நம்ம குழந்தைய அடிச்சோமா, இல்ல இது தப்பு, நம்ம குழந்தைய திட்டணுமா, தப்பா ரைட்டா, குழந்தைய திட்டினது கரெக்டுன்னு அதை பத்தி நம்ம திட்டம், இது குழந்தைய திட்டினது சரியா. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு சகோதரி பேசினா பாருங்க, நீங்க எழுதுங்க டிக் பண்ணுங்க, எழுதுங்க டிக் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே யாரும் நம்மளை பார்க்கணும், யாரும் நம்மள்ட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க.
நைட்டு தூங்கும்போது போங்க இன்னைக்கு என்னென்ன யார் யாருக்கு தப்பு செஞ்சேன், யார் மனசை நோகடிச்சேன், என்ன தப்பு செஞ்சேன், என்னுடைய தப்பை எப்படி நான் திருத்திக் கொள்றது அப்படின்னு பரிசோதனை செய்யுங்க. நம்மளே நாமே சுய பரிசோதனை செய்யும் போது நம்மளுக்குள்ளே அகலாக் அதிகமாக நல்லா வந்துடும். நம்ம யாரையும் என்ன பண்ணோம், கோவப்பட்டோமா, திட்டுனோமா, சதக்கா செஞ்சோமா, இல்ல இன்னைக்கு நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாது, இன்னைக்கு வேலைகளை எப்படி பண்ணோம், இன்னைக்கு வீடு எப்படி வச்சிருந்தோம், இதையெல்லாம் நைட்டு தூங்கும்போது நீங்க மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி பார்க்கும்போது நம்ம தப்பா செஞ்சதை அப்படியே விட்டுருவோம். நம்மளுடைய அந்த வீண் பேச்சுக்கள் நம்மளை விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஒரு ஹதீஸ்குள்ள வரும் பாருங்க, எப்படி நன்மை நெருப்பு விறகு எரிப்பது போல நன்மை நம்மளுடைய பாவத்தை ஃபுல்லா எரிச்சிடும். நம்ம நன்மை செய்ய செய்ய நம்மளுடைய நல்ல அகலாக்காக ஆக நம்ம செஞ்ச பாவங்கள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துடும். அதனால நீங்களும் நானும் சில விஷயங்கள் எல்லாருமே பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சொன்னா எவ்வளவு பெரிய அறிவாளிகளும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தவிர எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் யாரு ஆதமுடைய மகன் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர் தான். அதிலே சிறந்தவர்கள் யாருன்னா தவறை திருத்திக் கொள்ளக்கூடியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம அதன்படி நடந்து அதன்படி செயல்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கத்தீரா. என்னுடைய உரையை கேட்டதற்கு அனைத்து சகோதரிகளுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். முபீனா சிஸ்டர் பேசின விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருந்தாலும் மற்ற சகோதரிகள் ஷேர் பண்ணலாம். உங்களோட கருத்து பகிர்விற்கு நாங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட கருத்துக்களை பகிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான முறையில ரொம்ப நேர்த்தியா நல்லா சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் நம்மளை சுய பரிசோதனை செய்யணும், நமக்கு சரியா தப்பான்னு பார்க்கணும். அதெல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. மாஷா அல்லாஹ். ரொம்ப நம்மளை சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தது. ஜஸாக்கல்லாஹ் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி ரொம்ப அழகா சொன்னீங்க. மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. ஜக்காத்துன்னு சொல்லும் போது அது பணம்னு மட்டும்தான் நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க கல்வியும் சேர்த்து சொல்லும் போது உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். ஜஸாக்குல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர், நான் நிஜமாலுமே உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு டவுனாக கேட்டுச்சு. மற்றபடி அருமையாக இருந்தது. பொறுமையாக நிதானமாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் எவ்வளோ தூரத்துக்கு இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதோ, அதாவது பிள்ளைகள் கிட்ட நம்ம அடிக்காமலும் சொல்லலாம். அந்த விஷயத்த எப்படி பொறுமையாக இன்னைக்கு நாம் என்னென்ன பண்ணோன்னு ரீகால் பண்ணி பாருங்கிற வரைக்கும் சொன்னீங்க பார்த்தீங்களா? அங்கே ஆரம்பிச்சு இங்கே கொண்டு வந்தது நிஜமாலுமே ரொம்ப அருமையாக இருந்தது சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. காது கிட்ட வச்சு தான் கேட்டேன். எல்லாருமே தெளிவாக சொன்னீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். என்னை என்கரேஜ் பண்ண அனைத்து சகோதரிகளுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கத்தீரா. மற்ற சகோதரிகள் சந்தேகங்கள் இருக்கிறதா? கோவத்தை குறைப்பது எப்படி, அந்த கோவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது எப்படி, அதான் அதிகப்படியான கோவங்கள் வருது. கோவத்தை கட்டுப்படுத்துறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இப்போ ஹதீஸ், நீங்க கோவம் உங்களுக்கு வரும்போது அது சைத்தானுடைய இதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ 2 சகோதரர்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சகோதரருடைய அந்த கழுத்து நரம்பு புடைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வருது. கோவம் வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்கள்கிட்ட ஒரு மந்திர வார்த்தை சொல்லி தரவா உன் கோவத்தை அடக்குறதுக்குன்னு கேட்குறாங்க. அப்போ
சொல்ல கேட்டோடனே சொல்லிட்டாங்கன்னு அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்ப அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொன்னோடனே சைத்தான் தான் நம்மள வந்து கோவத்தை உண்டாக்குறான். நம்மளே எவ்வளவோ கோவங்களை நம்ம அடக்கி வச்சிருப்போம். ஆனாலும் அந்த குழந்தைங்க கூட சேட்டை பண்றது நம்மளை அறியாமலே கோவம் வருது. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, எந்திரிச்சிருந்தீங்கன்னா உட்கார்ந்துருங்க, உட்கார்ந்துருந்தீங்கன்னா எந்திரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா எந்திரிச்சு போய் நீங்களே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்க. இல்லாட்டி யார்ட்டையோ தண்ணி கேட்டு தண்ணியை குடிச்சிருங்க. ஏன்னா நெருப்பால படைக்கப்பட்டவன் சைத்தான். நம்ம தண்ணியை குடிக்கும்போது அந்த நெருப்பு வந்து தண்ணியை எப்படி அணைச்சிருமோ, தண்ணி வந்து எப்படி நெருப்பு அணைச்சிருமோ அது மாதிரி தண்ணியை குடிச்சோடனே நம்மளுடைய கோவம் கம்மியாயிரும். இப்போ நீங்க கொஞ்ச நேரம் அந்த மாதிரி கோவத்தை அடக்கிட்டீங்கன்னா சரியாக்கிடலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்க வாட்டுக்கு கண்ணை மூடுங்க. கோவம் அவ்வளவு நமக்கு வரும்போது தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யோசிச்சுக்கிட்டே இருங்க. கோவப்படுத்துறான் சைத்தான், என்னை கோவப்படுத்துறான், கோவம் என்னை சைத்தான் படுத்துறான் அப்படின்ட்டு அந்த சைத்தானை விட்டு என்னை விளக்கு அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கோவம் போயிடும். உங்களுக்கு அதிகமா கோவம் வருது அப்படின்னாலும் உங்களுடைய வயிறு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கட்டைகளுக்கு நல்லா இல்லைனாலே அவங்களுக்கு அதிகமா கோவம் வரும். உங்களுடைய வயிறு சரியா இருக்கா, அதை நீங்க உங்களுடைய உணவு பழக்கத்தின் மூலமா சரி பண்ணுங்க. அப்போ கோபமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலா குறைஞ்சிடும். நம்மளுடைய மைண்ட் எப்படின்னா, நம்மளுடைய வயிறு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுடைய மைண்டு நல்லா இருக்கும். இப்ப நம்ம மைண்டு நல்லா இருக்கணும்னா நம்ம வயிறை சரி பண்ணணும் கரெக்டுக்கு. இப்போ நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் காலையில சாப்பாடு நம்ம சாப்பிட்றதே கிடையாது. ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவன் அனுப்பணும், பிள்ளைங்களை அனுப்பணும். 11:30 மணி 12 மணிக்கு தான் நம்ம காலையில சாப்பாடே சாப்பிடுறோம். எப்ப எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அப்படி இல்லை, நீங்க தோசை சுட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது டப்பு டப்பு நீங்களும் சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுடைய வயிறு நல்லா இருந்தாதான் உங்களுடைய கணவனையும் உங்களுடைய குழந்தைங்களையும் உங்களால பார்க்க முடியும். அப்படி இல்லையா, நமக்கு டென்ஷன் அதிகமா இல்லை. நம்ம அது சாப்பாடு கேட்கும் போது நம்ம சாப்பாடு கொடுக்கல, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காரணும். அது இல்லை, உட்கார்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருங்க. நானும் அப்படிதான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டு தான் குழந்தைங்க கணவனுக்கு எல்லாருக்குமே கொடுப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். மற்ற சகோதரிகள்? ஹலோ, அருமையாக சொன்னீங்க, தெளிவாக இருந்துச்சு. இந்த ஷாக்கெல்லாம் நான் இனி அந்த இதை ஃபாலோ பண்ணி நான் நடக்கேன். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்கம்மா. மாஷா அல்லா, அழகான முறையில் நீங்கள் வந்து நல்லா தெளிவாக நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரி நல்ல அழகான முறையில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ்.